நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பெயரை பயன்படுத்தும் அனுர தரப்பு. கொழும்பில் அடையாளம் தெரியாத இருவரால் வீதியில் வீசப்பட்ட சடலம். மின்சார கம்பியில் சிக்கிய விமானி. ஹீத்ரோ தீ விபத்தின் பின்னணியில் விளாடிமிர் புடின். ரஷ்ய சதி குறித்து எச்சரிக்கும் நிபுணர்கள். 4 கனேடியர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய சீனா. கொந்தளிக்கும் சர்வதேச அமைப்புகள். புதிய அணு ஆயுத விமான தளத்தை உருவாக்கும் பிரான்ஸ். தொடர்வது விரிவான செய்திகள். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார். கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும், வடமாகாணத்திலே, யாழ்ப்பாணத்திலே, வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. மன்னாரிலே மட்டும் உண்டு, அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்தில் அனைத்து வேட்புமனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் அனைத்து சபைகளிலையும் ஆட்சி அமைப்போம். ஏனென்றால் இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம். தேர்தல் வெல்ல வேண்டும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாநிலத்துடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுடைய பெயரையும் ஊரையும் பற்றி பேசுவதை நாங்கள் வாழ்த்துகிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் இறந்த நபரொருவரை பிரதான வீதிக்கு அருகில் விட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை 11:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக அந்த இடத்துக்கு அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சடலமாக காணப்பட்டவர் அதிகமாக மது அருந்திவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. குறித்து காணொலி பதிவில் நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியை ஓட்டுவதும் மற்றொரு நபர் உடலை தரையில் இழுத்துச் செல்வதும் பதிவாகியுள்ளது. இவ்வாறு வீதியில் கைவிடப்பட்ட நபர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என போலீசார் கூறியுள்ளனர். இந்த நபர் ஏன் சாலையில் கைவிடப்பட்டார் என்பதற்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை என்றும், மேலும் முச்சக்கர வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதியை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெள்ளம்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் ஒன்று இன்று காலை வாரியபுல மினுவன் கெட்டே பகுதியில் விழுந்து தீப்பற்றி எரிந்தது. விபத்து நடந்த போது விமானத்தில் இருந்த 2 விமானிகள் பாதுகாப்பாக வெளியேறியிருந்தனர். ஆனால் ஒரு விமானி தரையிறங்கும் போது சிறிய காயங்களுக்கு உள்ளானார். பிரதான பயிற்சி ஆலோசகர் தரையிறங்கும் போது மின்சார கம்பியில் சிக்கியதால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பின்னர் பிரதேசவாசிகள் இணைந்து 2 விமான அதிகாரிகளையும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். எனினும் விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. பிரதான பயிற்சி ஆலோசகர் மற்றும் ஒரு பயிற்சி விமானியுடன் புறப்பட்ட இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான K8 வகையைச் சேர்ந்த உயர்நிலை பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் தாக்குதல் விமானமே காலை 7:55 மணியளவில் வாரியபுல பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருந்த வேளை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பிரித்தானியாவின் மிகவும் பரபரப்பான ஹீத்ரோ விமான நிலையத்தை 24 மணி நேரம் ஸ்தம்பிக்க வைத்து மிக மோசமான தீ விபத்துக்கு பின்னால் ரஷ்யா இருக்கலாம் என்ற அச்சத்தை நிபுணர்கள் வெளியிட்டுள்ளனர். ஹீத்ரோ விமான நிலையத்தை ஸ்தம்பிக்க வைத்த தீ விபத்து ரஷ்ய நாசவேலிக்கான அனைத்து அறிகுறிகளையும் கொண்டிருப்பதாகவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஆனால் தீ விபத்துக்கான காரணம் ஒரு பழைய மற்றும் பழுதடைந்த மின்மாற்றி உடைந்து தீப்பிடித்தது என ஒரு சாரார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து ரஷ்ய உளவுத்துறையுடன் தொடர்புடைய தீ
விபத்துக்கள், குண்டுவெடிப்பு சதித்திட்டங்கள் மற்றும் ஐரோப்பா முழுவதும் படுகொலை முயற்சிகளின் ஒரு நடுங்க வைக்கும் வரிசையை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர். ஒரு துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து விமான நிலையத்தை ஸ்தம்பிக்க வைத்ததுடன் அரசு ஆதரவுடன் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என்று முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் பாதுகாப்பு நிபுணர்களும் முன்னர் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது பயங்கரவாத தடுப்பு போலீசார் களமிறங்கி விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் இதில் சதிவேலை எதுவும் நடந்துள்ளதா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அப்படியான ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றே தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பிரித்தானிய மண்ணை விளாடிமிர் புடின் குறிவைப்பது இது முதல் முறை அல்ல. 2024 ஆண்டு கிழக்கு லண்டனில் உள்ள உக்ரைனுக்கு சொந்தமான ஒரு கிடங்கில் இதுபோன்ற ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணையில் ரஷ்யாவின் சார்பாக தீ விபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பிரித்தானியர் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஹீத்ரோ தீ விபத்துக்கும் ரஷ்யா தான் காரணம் என கெய்ர் ஸ்டாமர் குற்றம் சாட்டுவார் என ரஷ்யாவின் முன்னாள் பிரதமர் கொந்தளித்துள்ளார். ஏனெனும் அறிக்கை வெளியிடவில்லை ஸ்டாமர் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் முன்னாள் ராணுவ தளபதி ஹெமிஸ்டி பிரிட்டன் கார்டன் தெரிவிக்கையில் ஹீத்ரோ விவகாரம் ரஷ்ய நாசவேலியின் அனைத்து அடையாளங்களையும் கொண்டுள்ளது என்றார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்குள்ளான 4 கெனடிய பிரஜைகளை மனிதாபிமானமற்ற முறையில் சீனா தூக்கிலிட்டதை அடுத்து சர்வதேச அளவில் கண்டனம் வலுத்துள்ளது. சீனாவின் சிறப்பு துப்பாக்கி வீரர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த படுகொலைகள் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அதிகாரிகளால் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர்புடைய குற்றங்களில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் இரட்டை குடியுரிமை கொண்ட அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என தானும் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கோரியுள்ளதாக கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். ஆனால் ஓட்டோவாவில் உள்ள சீன தூதரகம் போதைப்பொருள் குற்றங்கள் காரணமாக மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறியதுடன் இரட்டை குடியுரிமையை சீனா அங்கீகரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. கனேடியர்கள் 4 நிறைவேற்றப்பட்டுள்ள மரண தண்டனைகளை மனிதாபிமானமற்றது என்று கண்டனம் செய்த சர்வதேச மன்னிப்பு சபை 2023 ஆண்டில் சீனா ஆயிரக்கணக்கானோருக்கு மரண தண்டனை விதித்ததாக குறிப்பிட்டது. உலகின் பிற பகுதிகளை விட சீனா ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான கைதிகளை தூக்கிலிடுவதாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்த எண்ணிக்கை வெளியே கசியாத வகையில் அரசாங்கத்தால் ரகசியம் காக்கப்படுகிறது. சீனாவில் பொதுவாக மரண தண்டனைகள் துப்பாக்கிச் சூடு மூலம் நிறைவேற்றப்படுகின்றன. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் விஷ ஊசிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கனேடியர்கள் தொடர்பான இந்த விவகாரம் குறித்து கனடா அரசாங்கம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். மேலும் அந்த 4 அடையாள விவரங்களை வெளியிட வேண்டாம் என்று குடும்பங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே கனடிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் போதைப்பொருள் குற்றங்களுக்காக சுமார் 100 கனடியர்கள் தற்போதும் சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றே தெரியவந்துள்ளது. சீன வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் தெரிவிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எந்த நாட்டினராக இருந்தாலும் சீனா சமமாக நடத்துகிறது. அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அதேவேளை அவர்களின் வழக்குகளை நியாயமாகவும் கண்டிப்பாகவும் கையாளுகிறது என்றார். இதனிடையே மரண தண்டனைக்கு எதிரான உலக கூட்டணி அமைப்பு கடந்த 2022 வெளியிட்டுள்ள தரவுகளில் 2007 முதல் சீனாவில் ஆண்டுக்கு குறைந்தது 8000 பேர் தூக்கிலிடப்பட்டதாக கூறியுள்ளது. ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக பிரான்ஸ் புதிய அணு ஆயுத விமான தளத்தை உருவாக்க உள்ளது. இதன் ஒரு பகுதியாக ராஃபேல் F-5 போர் விமானங்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் அணு ஏவுகணைகள் நிறுத்தப்பட உள்ளன. 2035 ஆண்டுக்குள் ஜெர்மனி எல்லைக்கு அருகில் உள்ள விமான தளத்தில் ராஃபேல் F-5 விமானங்கள் AS-4G ஹைப்பர்சோனிக் அணு ஏவுகணைகளுடன் செயல்படும் என மார்ச் 18 பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அறிவித்தார். இந்த புதிய அணு ஆயுத திட்டம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவிலிருந்து அமெரிக்காவை விலக்கக்கூடும் என்ற அபாயத்தை கருத்தில் கொண்டு உருவாக்கப்படுகிறது. இதன் மூலம் ஐரோப்பிய பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் என்று மேக்ரோன் தெரிவித்தார். 2035க்குள் 2 ராஃபேல் படைப்பிரிவுகள் இந்த விமான தளத்தில் செயல்படும். ஒரு படைப்பிரிவில் 20 விமானங்கள் இடம்பெறும். 2032 முதல் படைப்பிரிவு நிறுத்தப்படும். அதன் செயல்பாடு 2033 தொடங்கப்படும். 2வது படைப்பிரிவு 2036 இயங்கும். இந்த ராஃபேல் F-5 போர் விமானங்கள் AS-4G ஹைப்பர்சோனிக் அணு ஏவுகணைகளை ஏந்தும் வகையில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த புதிய ஏவுகணை தற்போதைய ASMPA சூப்பர்சோனிக் அணு ஏவுகணைக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட உள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் நீடிப்பதை தொடர்ந்து ஜெர்மனியும் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. இதேபோல் மேக்ரோன் தற்போதைய பாதுகாப்பு செலவாக உள்ள 2% 3.5% உயர்த்த திட்டமிட்டுள்ளார். இதனால் பிரான்ஸ் பாதுகாப்பு துறையில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படும் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும்.
நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இது போன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.